ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 200 கிராம் மைதா மாவு, அதை நல்லா தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த பிளேட்டில் வைக்கிறீங்களோ அந்த பிளேட்டில் வச்சு ஒரு கத்தியால் அந்த மைதா மாவை ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்படி இந்த மாதிரி சின்ன சின்னதாக. அப்போ தான் அந்த மைதா மாவில் நல்லா இது வெந்து சாஃப்டாக வரும். நல்லா இப்படி கத்தியால் கீறி விட்டு நல்லா குத்திக்குவாங்க. அதுக்கு அடுத்தது டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு நல்லா ஊற்றி அதை ஸ்பூனில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உனக்கு தோற தெரியாதா? கலர் தெரியாதுங்கிற டொமேட்டோ சாஸ் சாப்பிடலாம், அது எதுவும் பண்ணாது. அதனால நிறையாவே கொஞ்சம் அது இதுக்கு தேவை வேணும். எல்லா மைதா மாவுலேயும் ஓட்டையெல்லாம் படுற மாதிரி நல்லா பண்ணி விடுங்க. அப்புறம் உனக்கு இப்போ பீஸா வேணுமா? நம்ம உங்களுக்கும் பீஸா பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் நான் எல்லாத்தையுமே சாஸ் எடுக்காத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். எடுக்காதேன்னா விட்டுருச்சு பீஸு. இந்த டொமேட்டோ சாஸ் நல்லா ஊற்றி ஒரே 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 தக்காளி கட் பண்ணால் போதும். இந்த ஷேப்பில் கட் பண்ணி அந்த சாஸ் மேலே இப்படி உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டியாக தக்காளியை நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது குடமிளகாய் நான் ஒன்று வாங்கி ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான ஷேப்பில் நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணேன். அதை நீங்கள் தக்காளி வச்சதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த குடமிளகாயை சொருவி விடுங்க. எல்லா குடமிளகாயும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் பீஸா நல்லாயிருக்கும். சண்டெல்லாம் ஒன்று கூட விடாமல் எல்லா குடமிளகாயும் எடுத்து வச்சுக்கலாம். நீட்டு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் நீட்டு ஷேப்பு வேணாம் அப்படின்ட்டு கட்டை ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். அழகாக இப்போ குடமிளகாய் வச்சாச்சு, தக்காளி வச்சாச்சு. அடுத்து ஆனியன். அடுத்து வாங்க ஆனியன் வைக்கலாம். ஆனியன் நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி குடமிளகாய் வச்சதுக்கப்புறம் மேலே அந்த ரவுண்டாக கட் பண்ணோம்ல அந்த ஆனியனும் தனித்தனியாக வைங்க. 3 நிமிஷம் அந்த தக்காளி மேலே நல்ல ஷேப்பாக ஒரு அழகாக வைங்க. வெங்காயம் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். அடுத்து சீஸ். இப்போ இந்த வெங்காயம் வச்சதுக்கப்புறம் சீஸை கட்டமாக சின்னதாக கட் பண்ணி அந்த ஆனியன் மேலே எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் இன்னொரு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதுக்கு பீஸாவுக்கு தகுந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிக்காங்க. இன்னொரு சீஸ் எடுத்து அதை அப்படியே கட் பண்ணாமல் அது மேலேயே போட்டு விட்டுட்டேன். இப்போ வாங்க சீஸை ரெடி பண்ணலாம். என்கிட்ட ஓவன் எதுவும் இல்லை, நான் அடுப்பில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஓவன் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. தோசைக்கல் மேலே அந்த பீஸாவை அப்படியே எடுத்து வச்சு இட்லி மூடி எடுத்து வச்சு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா பீஸா ரெடி ஆயிரும். பாருங்கள் பீஸா எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருக்குதுன்னு. கடையில் வாங்குற மாதிரியே பீஸா இருக்குது. நான் இதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பீஸா ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்